ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனலில் எனக்கு அமேசானில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், என்னுடைய ட்ரிக்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரெண்டியாக வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு நிச். மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் இன்காகினேட்டோ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. amazon.com. ஆஸ் யூஷுவல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நியூயார்க்குக்கு. என்ன நிச்சுனா 67 ஆக்டிவிட்டி புக். 67 அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு யூஎஸில் பார்த்திங்கன்னா இந்த 67 அப்படின்றது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இது ஒரு மீம் மாதிரி கூட சொல்லலாம். ஸ்கிப்டி டாய்லெட்லாம் மீம்ஸ் இருந்துச்சுங்களா, அந்த மாதிரி ஒரு வைரல் மீமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ புக்ஸ் க்ரியேட் பண்ணி ரொம்பவே சேல்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 67 ஆக்டிவிட்டி புக். ஓகே, இப்போது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 206 1000 கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ சப்ளை ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் நிச் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் 84 இருக்குது. அண்ட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா 7. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரிவ்யூஸ் பிலோ 1000 தான் இருக்குது. முக்கியமானது பிஎஸ்ஆர் பாருங்கள், ஆவரேஜே 90K தான் இருக்குது. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு புக்காக பார்ப்போம். இப்போ இந்த புக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 209 பிஎஸ்ஆரை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ சேல்ஸ் போயிட்டு இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். 1339 9000 எல்லாமே பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமான சேல்ஸ் போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். 2282. ஸோ ஒவ்வொரு புக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. 11,000. ஸோ இப்போ மோஸ்ட்லி இருக்க எல்லா புக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே ஹையஸ்டான பிஎஸ்ஆரில் இருக்குது. இப்போ இதோடைய இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்டீரியர் இது வந்து பெஸ்ட்டு செல்லர் பேட்சே வாங்கியிருக்காங்க. இது வந்து பெஸ்ட்டு செல்லர் பேட்சே வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதோடைய இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதோடைய மந்த்லி சேல் பார்த்திங்கன்னா 6216 மந்த்லி சேல்ஸ். இந்த ஒரு புக்கு மட்டும் உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோடைய இன்டீரியர் வந்து ஒன்றுமே இல்லைங்க. இன்டீரியர் ரொம்பவே சிம்பிள். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மேஸ் பசில், கிராஸ் போர்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் இன்டீரியர் வந்து இருக்கும். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பேஜில் இந்த 67 அப்படின்னா என்ன, எப்படி இந்த இது உள்ள என்னென்னலாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7 லெவல் ஆஃப் பசில்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவலில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளான மேஸு, அதுக்கப்புறம் வேர்ட் சர்ச்சு, அதுக்கப்புறம் வேர்ட் ஸ்க்ரம்பிள், அப்புறம் ஹுட் யூ ரேதர், ட்ராயிங் சேலஞ்ச் அண்ட் கிரியேட் யுவர் ஓன் காமிக். இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள். அதுக்கப்புறம் ரைட் டவுன் யுவர் ஓன் ஸ்டோரி. இப்படி ஒரு பேஜாக வந்து நம்ம ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ 11 வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் எத்தனை ஒரு 7 or 8 பர்சல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெவல் 2 அதே பசில்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதே சேம் பசில்ஸ் தான். ஹுட் யூ ரதர், ட்ராயிங் சேலஞ்ச். நெக்ஸ்ட் இதே மாதிரி மொத்தம் 7 செட் or 8 செட் or 10 செட் ஆஃப் பசில்ஸ் வித் சொல்யூஷனோடு கொடுத்து இந்த புக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. பேஜஸ் பார்த்திங்கன்னா 100 பேஜஸ் தான். 6x9 அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். சப்போஸ் இப்போ உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இந்த புக்கை வந்து ரெடி பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்து ராயல்ட்டி வரும் அப்படின்றத நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து அமேசான்லேயே கொடுத்துருப்பாங்க கால்குலேட்டர். ஓகே, இப்போ வந்து பேப்பர் பேக், அந்த புக்கு வந்து பேப்பர் பேக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர், இன்ச்சஸில் தான் வந்து சைஸ் இருக்கும். 6x9 புக்கோடைய சைஸு. பேஜ் கவுண்ட் வந்து 100.
லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 14.99 கொடுத்துருந்தாங்க. இப்போ சப்மிட் கொடுத்துட்டு நமக்கு வந்து எவ்வளோன்ட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ராயல்ட்டி வந்து 60% நமக்கு ராயல்ட்டி வரும். அண்டு பிரிண்டிங் காஸ்ட் வந்து 2.3 அண்ட் அமேசானுடைய கமிஷன் ஃபீஸ் போக நம்மளுக்கு $6.69 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இவ்வளோ சிம்பிளான புக்கு, எந்த அளவுக்கு ராயல்ட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். வேறு எந்த ஒரு மீடியம் கண்டென்ட் புக்குக்கும் இந்த மாதிரி அதிகமான ராயல்ட்டி கிடைக்காது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, சாட்ஜிபிடிக்கு போயிடுங்க. சாட்ஜிபிடி கிட்ட இந்த புக்ஸோடைய இன்டீரியர் இருக்குங்க இல்லையா, அந்த இமேஜஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணுன்றத ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ சாட்ஜிபிடிக்கு வந்துட்டு அந்த புக்கோடைய இன்டீரியரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாட்ஜிபிடிக்கு அமுச்சு ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜஸை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு சாட்ஜிபிடி புரிஞ்சுக்கும். ஸோ எல்லாமே கான்செப்ட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு லேஅவுட் கொடுக்க சொல்லி கேளுங்க. ஸோ ஒரு புக்கோடைய லேஅவுட் வந்து கொடுக்கும். ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 எந்த மாதிரி இருக்கும், பேஜ் 4, பேஜ் 5 இந்த மாதிரி. ஸோ செகண்ட் வந்து மெயின் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மெயின் கண்டென்ட்டில் தான் இருக்கிற எல்லா பசிலும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் லெவல், அதுக்கப்புறம் பேக் பேஜில் சொல்யூஷன் அது மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, பேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 4 பேஜ், அதுக்கப்புறம் 7 லெவல்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 70 பேஜ் சொல்யூஷன், போனஸாக எதனா ஒரு பசில்ஸ் கொஞ்சம் கொடுக்கலாம். டோட்டலாக 90 பேஜஸுக்கு வந்து இந்த புக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்டிமேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, நான் இது கொடுத்துருக்கிற எல்லா பசில்ஸுமே படித்து பார்த்தா எனக்கு அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லி நான் வந்து கேட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பசில் ஆக்டிவிட்டிக்கும் ரெடி பண்ண சொன்னேன். அண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சாட்ஜிபிடி கொடுக்குதுன்ட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அது என்ன கொடுத்துருக்குன்றது எல்லா டீட்டெயிலையும் படித்து பார்க்கணும். அண்ட் அதை ரெடி பண்ணும்போது ரிப்பீட்டடான வேர்ட்ஸோ, ஏன்னா சாட்ஜிபிடி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனையும் சேஞ்ச் பண்ணுங்கள். எதுனா வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா மாற்றுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுங்கிட்ட கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வுட் யூ ரேதர் வந்து 4 தான் கொடுத்துருந்துச்சு கொஷின். எனக்கு 7 வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் 7 தகுந்த மாதிரி கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் நான் வந்து மாடிஃபை பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் புக் செட்டப்பில் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே, ஒரு சாம்பிளுக்கு கவர் மட்டும் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடான கவர் வந்து செய்ய சொன்னேன். ஸோ எனக்கு சாட்ஜிபிடி ரெடி பண்ணி கொடுத்த கவர் வந்து இதுதான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் வெர்ஷன் வேணும், இது ரொம்ப கயாசாக இருக்க மாதிரி அப்படின்ட்டு கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டர் கலர் பண்ணி கொஞ்சம் கிளியர் வெர்ஷனாக எனக்கு இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ நான் இதுக்கப்புறம் புக்கு தான் ரெடி பண்ணணும். புக்கு ரெடி பண்ணுறது வந்து ஒன்றும் இல்லை, புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஏன்னா நமக்கு மெயின் கண்டென்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த புக்கை வந்து ரெடி பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது. 1 வீக்குள்ளே நீங்கள் புக்ஸு ஒரு 2-3 புக்ஸ் இதில் போட்டிங்கன்னா நல்லாவே சேல்ஸ் வர ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.